இப்போ நான் சேமியா கோதுமை ரவா கிச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு சேமியா 1 கப்பு, கோதுமை ரவா 1 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ சேமியாவையும் கோதுமை ரவாவையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், தேவைக்களவு உப்பு வச்சுருக்கிறேன். இப்போ 4 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, 2 பிரிஞ்சால் இலை, நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நறுக்கி வச்ச பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச கேரட்டையும் பீன்ஸையும் போடுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ பாருங்கள், கேரட்டு பீன்ஸ்லாம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இந்த கப்பில் 5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சேமியாவையும் இந்த கோதுமை ரவையும் போடுறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிக்கிறேன். 10 நிமிஷம் வேகட்டும். இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு சூப்பர் கிச்சடி. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றலை. நீங்கள் தேவைப்பட்டால் நெய் போட்டுக்கோங்க 1 ஸ்பூனு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.